வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸோட பியர்ட் ட்ரிம்மர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிம்மர் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாடி மீசையை ட்ரிம் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ட்ரிம்மர் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசர் அலர்ஜி இருக்கிறவங்க, இன்னொன்று டெய்லி ஷேவ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அந்த ஒரு ரீசன்னால் ட்ரிம்மர் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. ட்ரிம்மர்லேயும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா 20 செட்டிங்ஸ் இருக்குது. நான் இந்த ட்ரிம்மர் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதோட பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ரிம்மரோட ஃபீச்சர்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் உங்களால் இந்த ட்ரிம்மர் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். இதில் லோ பேட்ரி, ஃபுல் பேட்ரி, எம்டி அப்படிங்கிற மாதிரி சார்ஜிங் இண்டிகேஷன் அதில் இருக்குது. ஒரு எல்இடி தான் இருக்குது. அந்த எல்இடி கலர் சேஞ்ச் ஆகும், பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு கார்டடாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கார்ட்லெஸ் சார்ஜ் போட்டுட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை சார்ஜ் ரிமூவ் பண்ணிவிட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் 20 லென்த் செட்டிங்ஸ் இருக்குது. 0.5லேருந்து 10 mm சைஸ் வரைக்கும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ரவுண்ட் டிப் பிளேடு தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் எதுவும் ஷார்ப்பாக இருக்கும், ஸ்கின்னை கட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் எதுவும் தேவையில்லை, பயப்பட வேண்டாம். சில ட்ரிம்மர் பயன்படுத்தும் போது அந்த பிளேடு ஃப்ரிக்ஷன்னால் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஸ்கின்னில் ஹீட்டை நம்ம சென்ஸ் பண்ணலாம். பட் இந்த ட்ரிம்மரில் ஹீட்டு வராது, ஸ்கின்னும் கட் பண்ணாது. அதே மாதிரி இதோட ஸ்பீடும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. எப்போதும் போல் யூசர் மேனுவல்ஸ், அப்புறம் ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர். இந்த சார்ஜரோட கேபிள் லென்த்தும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்புறம் இது ஜிப் பவுச், இது நம்ம ட்ரிம்மரை கேரி பண்ணுறதுக்காக. அப்புறம் இது கூடவே சின்னதாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரிம்மரை எடுத்து பார்க்கலாம். இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு, பார்க்கவே ஸ்டைலிஷாகவும் லுக்காகவும் இருக்குது. இது மேட் இன் இந்தோனேஷியா. இந்த ட்ரிம்மரை கையில் பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதில் அந்த 20 லென்த் செட்டிங்ஸ் சொன்னோம்ல, அதுதான் இதில் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு பிளேடு அட்ஜஸ்ட் ஆகும். இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜீரோ பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா பிளேடு பக்கத்தில் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 0.5ல் இருக்குது. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆன் பட்டன் புஷ் டு ஸ்டார்ட், புஷ் டு ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்ற ட்ரிம்மரில் முன்ன பின்ன தள்ளுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ராவலிங்கில் கேரி பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சுவிட்ச் ஆன் ஆகி அந்த ட்ரிம்மர் ரன்னிங்லேயே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். இந்த மாதிரி பட்டனில் அந்த ப்ராப்ளம் வராது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.